Hi all, welcome back to our channel. இந்த வீடியோவில் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் என்ற ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய போயம் சீரிஸ். ஆல்ரெடி 2 போயம் போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இதில் பின்னாடி வர கொஷின்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் இதை இப்படியும் சொல்லலாம், த ஏஜ் ஆஃப் சிவால்ரின்னு சொல்லலாம். நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் சிவால்ரின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இது பேசிக்காக உங்களுக்கு இந்த போயம் வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக லைஃப்பில் அட்வென்ச்சர்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும், அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை பற்றி தான் பேச போகிறாங்க. த ஏஜ் ஆஃப் சிவால்ரிங்கிறது பேசிக்காகவே என்னென்னா மிடிவல் ஹிஸ்ட்ரியில் இருக்க ஒரு பர்டிகுலர் பீரியட், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா 11th to 15th சென்ச்சுரி வரைக்கும் இருக்க அந்த ஒரு டைம் ஜோனை தான் நமக்கு ஏஜ் ஆஃப் சிவால்ரின்னு சொல்கிறாங்க. நமக்கு கொஷின் டஃபாக கேட்கணும்னு நினச்சா இதை கூட கொஷினாக கேட்கலாம். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த சிவால்ரின்ற ஐடியல்ஸ்னால் பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பிரேவரியாக, தைரியமாக இருக்கிறது, ஹானரபிளாக இருக்கிறது, லாயல்ட்டியாக இருக்கிறது, கர்ட்டசி இருக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அந்த சிவால்ரி அப்படின்ற ஐடியல்ஸாக சொல்லுவாங்க. அதை ரொம்பவே மதித்தாங்க, எஸ்பெஷலி அமாங் நைட்ஸ். நிறைய பேர் யோசிக்கலாம், நைட்னா என்னென்ன? நைட்டுன்றது ஒரு ஸ்பெஷலி ட்ரெயின்ட் அண்ட் ஆர்ம்டு சோல்ஜர்ஸ், எஸ்பெஷலி இந்த மிடிவல் யூரோப்பில் இருக்க சோல்ஜர்ஸை தான் நைட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் யூஸ்வலி ஒரு ஒரு நோபல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க கிங்காகவும் லார்டாகவும் இருப்பாங்க. பேசிக்காக நைட்ஸுன்றவங்க ரொம்ப ஸ்கில்டான ஒரு சோல்ஜர்ஸ்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஏஜ் ஆஃப் சிவால்ரிங்கிற ஒரு கம்ப்ளீட் போயமில் இருந்து தான் நமக்கு இந்த போயம் ஆஃப் அட்வென்ச்சர்ன்ற கான்செப்டே நமக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது உடைய ஆக்டிவிட்டீஸோட நேம்ஸ் என்னன்றது இங்கே கொடுத்துருக்கேன். சும்மா இந்த டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர், திங்க் அண்ட் ஆன்சருக்கான ஆன்சர் எல்லாமே இருக்குது. மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்காக போயம்குள்ளே போகலாம். இந்த போயமில் நான் என்ன சொன்னேன், அட்வென்ச்சரை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணுன்றதை பேசிக்காக பேசியிருப்பாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டீப் இன்சைட் தி மவுண்டைன் த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்ஃப்னு சொல்கிறாங்க. இங்கே பேசிக்காக பார்த்திங்கன்னா அட்வென்ச்சருன்றது ஒரு புதையல், மவுண்டெயின்குள்ளே ஒரு புதையல் மறைஞ்சிருக்கும் இல்லையா, அப்படி தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மவுண்டெயினுக்குள்ளே மறைஞ்சிருக்க ஒரு புதையல் மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்கான அட்வென்ச்சர்ஸ் புதைஞ்சி இருக்குது. அது எல்லாமே விசிபிளாக கண்ணுக்கு தெரியாது. நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். வி ஹேவ் டு சார்ட் அவுட் அப்படிங்கிறத இதில் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ், தே ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருன்றது நம்ம நினைக்கிற மாதிரி மேலேருந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி பேராஷூட்டில் பண்ணுறதோ இல்லை ட்ரெக்கிங் போகிறதோ, இந்த ராக் கிளைம்பிங்கோ ஸ்கூபா டைவிங்கோன்றது மட்டும் அட்வென்ச்சர் கிடையாது. அதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வென்ச்சராக இருக்க ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் வே, எவ்ரி ஒன் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஓன் வே. ஸோ இட் ஹேஸ் ஆல் தியர் ஃபார்ம் அண்ட் ஷேப்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ஃபிசிக்கல் அட்வென்ச்சர், சில பேருக்கு எமோஷ்னல் அட்வென்ச்சர் இருக்கும், சில பேருக்கு மென்டலி க்ரியேட்டிவ்லின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குன்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்வென்ச்சர்னாலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான எண்டிங் இருக்குன்றதை மட்டும் இதில் மீன் பண்ணுறாங்க. போயிட்டு இதில் கம்ப்ளீட்டாக என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ட்ரூ அட்வென்ச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு குட் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குன்றதை சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தோஸ் தட் லிவ் their lives in adventure see the world in a எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க எப்பயுமே ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவை கெயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் அதில் இருக்க பியூட்டியாக இருக்கட்டும், பாசிபிலிட்டிஸாக இருக்கட்டும், மற்றவங்க பார்க்காதது கூட அவங்க கண்ணுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு எப்பயுமே அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கணும், நமக்கும் அது இருக்கணுன்றது தான் பேசிக்காக அதில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து டு அட்ராக்ட் தி அட்வென்ச்சர் இன் டு தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹேபிட் யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. இது பேசிக்காக பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணும்போது அது நடக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்ககிட்ட சேரும்ன்ற கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே போயிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு அட்வென்ச்சர் வரணுன்றதை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஹேபிட்டில் கண்ணை மூடி அது எனக்கு கிடைக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறத சொல்கிறாங்க. யூ நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. எம்ப்ரேஸ் யூனா எனக்கு வருது, நான் அதை வெல்கம் பண்ணுறேன், எனக்கு அது வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டடாக இமேஜின் பண்ணி நமக்கு அதை அட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணுன்றது தான் சொல்லியிருக்காங்க.
You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against youன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளை வந்து நம்ம ரொம்ப ரிஜிடாக வச்சுக்காமல் ஓப்பனாக ஃப்ரீயாக நம்மளை காமிச்சிக்கிட்டோன்னா, ஓப்பன் அண்ட் ஃப்ரீ கான்செப்டில் நம்ம இருந்தோன்னா, நம்ம அப்படி பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ரெசிஸ்ட் பண்ணாமல் நம்ம லைஃப்குள்ளே அதை ஃப்ளோ பண்ண விடுவோம். ஸோ தட் இது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. காற்று உங்களுக்குள்ளே புகுந்து போகிற மாதிரி, உங்களை அகெயின்ஸ்டாக போகாத மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வரும், நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், எல்லாமே ஈஸியாக எனக்குள்ளே ஃப்ளோ ஆகுன்ற அந்த மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்ட் தான் இங்கே நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இல்லைனா ஆர் இமேஜின் தேர் ஆர் tiny little wings on your back and every time you take a new step you bounce a bitன்ற மாதிரி. இல்லை உங்களால் அப்படி விஷுவலைஸ் பண்ண முடியலனா உங்களுக்கு பின்னாடி சின்ன ரெக்கைகள் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஏஞ்சல்ஸுக்குலாம் பின்னாடி ரெக்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்படி இருந்துக்குன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்க மாதிரி நினைப்பீங்க. லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் அப்லிஃப்டிங்காகவும் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ ஒன்று நீங்கள் கண்ணை மூடிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன், எல்லாம் எனக்குள்ளே போகணும்னு நினைக்கணும். இல்லைனா எனக்கு விங்ஸ் இருக்குது, நான் பறந்து போகிறேன், எனக்கு நினைக்கிற விஷயமெல்லாம் எனக்கு வந்து சேரணுன்ற மாதிரி கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சராக நீங்கள் இப்படி தான் வெல்கம் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹேவ் தி கரெக்ட் ஷேட்ஸ் ஆன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சன் கிளாஸஸ் போடுறீங்கன்னா அதில் கரெக்டான ஷேடு போடணும்னு நினைப்பீங்க. இல்லை லிப்ஸ்டிக் போடுறீங்க கேர்ள்ஸுக்குன்னா அதில் கரெக்டான ஷேட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தான் லைஃபே ஒரு பெரிய பிக் அட்வென்ச்சர். இன்றைக்கி இப்படி நடக்குது, அடுத்த செகண்ட் என்ன நினைக்கும்னு, என்ன நடக்கும்ன்றது தெரியாமல் இருக்கிறது தான் லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய அட்வென்ச்சரே. அந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னா லைஃபே வந்து ரொம்ப போரிங்காக போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு லைஃப்பை அட்வென்ச்சரஸாக எப்பயுமே போயிட்டுருக்கும். அதை இன்னும் நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணி கரெக்டான ஷேட்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்குன்றது தான் இங்கே பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம கரெக்டான ஆட்டிடியூடில் பார்க்கணும், ரொம்ப பாசிட்டிவாகவும் க்யூரியஸாகவும் இருக்கும். அப்போ தான் அந்த லைஃப்பில் இருக்க அட்வென்ச்சரஸான சைடு நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். அதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போவோன்றது தான் பேசிக்காக இதில் மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய போயட் வந்து ஜார்ஜ் குரோக்கோஸ். இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்னால் 30th June 1951 கிரீஸில் சாமோஸ்ன்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. அண்ட் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் இருக்காங்க. இவர் ஒரு ஆஸ்பைரிங் போயட். நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. நேச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் எழுதியிருக்காங்க. ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் ஃபிலாசபியும் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காரு. அதெல்லாமே பார்த்துருக்காரு. யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிட்-20s இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா பரமஹம்ச யோகானந்தாவுடைய ஆட்டோபயோகிராஃபி, யோகியோட பயோகிராஃபி படிக்கும் போது அவருக்கு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெஹர் பாபா, முக்தானந்தா, ஹசரத் சம்திங் அந்த மாதிரி இருக்கவங்களோட புக்ஸ் எல்லாத்தையுமே கூட படிச்சிருக்காங்க. அதனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததுன்ற ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதில் கொடுத்துருக்க க்ளாசரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போயமில் இருக்க மாதிரி தெரியாது. அது காரணம் என்னென்னா, இந்த போயம் ரொம்ப பெருசு. அந்த பெரிய போயம்லேருந்து ஒரு கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சமாக கொடுத்து தான் அந்த போயம் ஆஃப் அட்வென்ச்சர்ன்ற ஒரு போயமாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு வென் நைட்ஸ் வெர் போல்ட் ஹூ வித் த ஸ்வாட் ஆர் லேண்ட்ஸ் எனார்மஸ் ஷார்ட் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போயம் இருக்குது. இது ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வேணாம். பட் இதில் தான் இந்த லேண்ட்ஸு, நைட்டு, சிவால்ட்ரி இந்த வேர்டு எல்லாமே கொடுத்ததா க்ளாசரியில் இருக்குது. ஜஸ்ட் க்ளாசரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். லேண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய லாங் வெப்பன், உட்டன் ஷாஃப்டோடு இருக்கும், பாயிண்டட் ஸ்டீல் ஹெட் இருக்கும். ஹார்ஸ்மேன் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேசிக்காக அந்த ஹார்ஸ்மேன் வந்து கையில் வச்சுருக்க ஒரு வெப்பன்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவால்ட்ரிங்கிறது அந்த நைட்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிடிவல் ஏஜில் யூரோப்பியன் பீப்புள் வந்து அந்த நைட்லி சிஸ்டம் ஃபாலோ பண்ண அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த ஹானர், பிரேவரி, கரேஜ் எல்லாமே வரும். வித் ரிலீஜியஸ், மாரல் அண்ட் சோஷியல் கோடோடு இருக்கும். அபேட்டட்னா அன்பிளசன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ரெஷன்னா ஃபீலிங், எக்ஸ்ப்ளாய்ட்னா அட்வென்ச்சர், அட்ராய்ட்னா கிளவர் ஆர் ஸ்கில்ஃபுல்ன்றது இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி இதோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேர் டு அட்வென்ச்சர் சைடுனா மவுண்டைனுக்குள்ளே வந்து அட்வென்ச்சர்ஸ் மறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் எண்டிங் எதுக்கு இருக்குன்னா எல்லா அட்வென்ச்சருக்கும் இருக்கும். ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அட்வென்ச்சருக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸலண்ட் எண்டிங் தான் இருக்கும். யாருக்கு வந்து அந்த அப்ளாஸ் கிடைக்கும்னா ரைட்டியர்ஸ் ஒன்னோட ஃபைட் பண்ணுறவங்களுக்கு தான் அப்ளாஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோபல் இம்ப்ரெஷன்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா குட் அண்ட் அட்மைரபிளான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து
ஆர் லாஸ்டிங் எஃபெக்ட் ஆன் பீப்புள்ஸ் மைண்டுன்னு இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த நோபல் இம்ப்ரெஷன்ன்றது மீன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த என்டையர் போயம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் யார் வந்து அந்த நோபல் இம்ப்ரெஷன் விட்டுட்டு போவாங்கன்னா, எந்தெந்த நைட்ஸ் அந்த வீரமாக இருக்கிற அந்த சோல்ஜர் இருக்காங்க இல்லையா, இது இந்த பழைய போயமோட நமக்கு கன்சிடர் பண்ணி சொல்கிறாங்க. நைட்ஸ் ஹூ ஃபைட் பிரேவ்லி ஃபார் தேர் கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங் வந்து அவங்களுக்கு அந்த நோபல் இம்ப்ரெஷன் வந்து பேசிக்காக கொடுக்கும். ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்டுங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, பிரேவ் அண்ட் அட்வென்ச்சரஸான டீட் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறையா தைரியம் இருக்கும், ஸ்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லெஜெண்ட்ஸுன்றது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து பாஸ் டவுன் த்ரூ ஜெனரேஷன் வழியாக போகிறது தான் லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக் பீப்புளாகவும் அவங்க அந்த ஹீரோயிக் ஈவெண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் இதை தாண்டி அட்வென்ச்சர்னா என்ன, அப்பியரன்ஸ் ஆஃப் நைட் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அட்வென்ச்சர் என்னன்றது இதில் கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் இதில் லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இது இங்கே பார்க்குறத விட நான் உங்களுக்கு தெளிவாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக இந்த போயம்லேருந்து நமக்கு கேட்கும் போது பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன் கேட்பாங்க. பர்சானிஃபிகேஷனால் என்ன சொல்லுவோம், ஒரு ஹியூமன் அல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்து காட்டுறது தான். இப்போ அட்வென்ச்சர்ன்றது நேராக போயிட்டு தன்னைத்தானே மறைச்சிக்க போகிறது இல்லை. ஆனால் அட்வென்ச்சர் ஒரு ஹியூமனாக நினச்சி இட் வில் ஹைட் தெம்செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு லைன் வந்து நமக்கு பர்சானிஃபிகேஷன். அப்புறம் டு அட்ராக்ட் தி அட்வென்ச்சர் வந்து மனுஷன் மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் அட்வென்ச்சருக்கு ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்ததுனால டு அட்ராக்ட் தி அட்வென்ச்சர்னு சொன்னனால இதுவும் ஒரு பர்சானிஃபிகேஷன். அப்புறம் அட்வென்ச்சரை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கன்றது பேசிக்காக அட்வென்ச்சரை போய் நம்ம எம்ப்ரேஸ் பண்ண முடியாது. ஆனால் அட்வென்ச்சரை ஒரு ஹியூமன் மாதிரி நினச்சி அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சானிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை தாண்டி மெட்டாஃபர் இருக்குது. அட்வென்ச்சர் ஹைட் தெம்செல்ஃப்னு சொல்கிறாங்க இல்லையா. அட்வென்ச்சர்ன்றது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு டேஞ்சபிள் ட்ரெஷராக வந்து நினச்சிக்கிட்டு, அட்வென்ச்சர்ஸ் ஆர் லைக் டேஞ்சபிள் ட்ரெஷர், இட் கேன் ஹைட் தெம்செல்ஃப்ன்ற மாதிரி இன்டைரக்ட் மீனிங்கோடு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே மெட்டாஃபர் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யோர் பேக்குங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா அந்த விங்குன்றதை பேசிக்காக எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம லைஃப்பில் இருக்க அந்த லைட்னஸ், ஜாய், அப்லிஃப்ட்மெண்ட், நம்மளோட லைஃப் ஜேர்னியில் வர விஷயத்தை தான் வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து ஒரு மெட்டாஃபர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கரெக்ட் ஷேட்ஸ் ஆனுங்கிறது இங்கே சன்கிளாஸ்னு எடுத்துக்கலாம். இல்லை ரைட்டான மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணுன்றதுனால அந்த சன்கிளாஸஸோ இல்லை ஏதாவது ஒரு ஷேட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் இங்கே ஒரு மெட்டாஃபர் வந்து வந்திருக்கு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இமேஜரி வந்திருக்கு. விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த திங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என் மவுண்டைன், விங்கு, ஷேட்ஸு, டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் விஷுவல் இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டைலுன்றது டச் பண்ணக்கூடியது, டச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டு வந்து ஸ்ட்ரீம் உங்கள் வழியாக போகுது, இல்லை பவுன்சிங் ஸ்டெப் ஆகுதுங்கிறது ஃபிசிக்கல் டச்சு மாதிரி மீன் பண்ணி சொல்கிறனால இது ஒரு கைண்ட் ஆஃப் டாக்டைல் இமேஜரி. அண்ட் த்ரூ யூ அண்ட் அகெயின்ஸ்ட் யூன்றது நமக்கு அந்த மூமெண்ட் அண்ட் ஃபீலிங் கொண்டு வரதுனால இது எல்லாமே நமக்கு இமேஜரியில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்பாலிசம் இருக்குது. இங்கே மவுண்டைனுங்கிறது பார்த்திங்கன்னா இன்னர் செல்ஃப் ஒரு ஹிடன் பொட்டென்ஷியல் எங்கே அங்கே அட்வென்ச்சர் இருக்குன்றத நம்மளோட இன்னர் பொட்டென்ஷியலை மவுண்டைனோட சிம்பலைஸ் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால இது சிம்பாலிசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அட்வென்ச்சர்ன்றது லைஃப்பில் வர டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் மீன் பண்ணுறாங்க. இங்கே சிம்பிளைஸ் பண்ணி காமிச்சனால இது ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பாலிசம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஜக்ஸ்டா பொசிஷன் வந்து இருக்குது. இங்கே வந்து சில கான்ட்ராஸ்டிங்கான திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து அட்வென்ச்சர் கூட விண்டு வந்து அகெயின்ஸ்ட் யூ போகாமல் த்ரூ யூ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே கான்ட்ராஸ்டான திங்கை ஒரே போயமில் கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஜக்ஸ்டா பொசிஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. பேசிக்காக பார்த்திங்கன்னா இமேஜரிங்கிறது இந்த மைண்ட் செட், ஃபிசிக்கலோ அந்த மாதிரி இருக்க விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பாலிசம்ன்றது இங்கே இந்த இன்னர் ஆட்டிடியூடை வந்து சிம்பிளைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஜக்ஸ்டா பொசிஷன்றது ட்ராமாட்டிக்கான சாய்ஸ். ஹேபிட்டுக்குள்ளே அட்வென்ச்சரை கொண்டுட்டு வா, உனக்குள்ளே போகவை வெளியே போக விடாத அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த என்டையர் போயமோட தீமே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் யூ ப்ராக்டிஸ், நாட் ஜஸ்ட் ஒரு டேஞ்சரஸ் ட்ரிப் யூ டேக்குன்ற மாதிரி. நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் அட்வென்ச்சர் இருக்கிறத பார்க்கணும். சும்மா வந்து எல்லாருமே இந்த இமேஜில் காட்டின மாதிரி இந்த மாதிரி பேராசைலிங் பண்ணுறதோ ஸ்கை டைவிங் பண்ணுறதோ மட்டும் அட்வென்ச்சர் கிடையாதுங்கிறது தான் பேசிக்காக இங்கே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதை தாண்டி பார்த்திங்கன்னா சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலான்னா, அட்வென்ச்சர் எப்படி ஹைட் பண்ணணுன்னா டீப் இன்சைட் த மவுண்டன்குள்ளே இருக்கும். அப்புறம் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆல் அட்வென்ச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸலண்ட் எண்டிங்கோட எப்படி கேரக்டர் இருக்குன்னா எக்ஸலண்ட் எண்டிங்கோட இருக்கிற கேரக்டராக தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் யாரெல்லாம் வந்து லிவ் தேர் லைஃப் இன் அட்வென்ச்சர் சீஸ் த வேர்ல்டு இன் வாட் வேனா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரி ஸ்பெஷல் வேல தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்
எப்படி நீங்கள் அட்வென்ச்சர் அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு எம்ப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்க சொல்கிறாங்க. அதே செகண்ட் மெத்தட்னா அந்த விங்ஸ் வச்சுருக்க கான்செப்டை சொல்கிறாங்க. அப்புறம் இமேஜின் பண்ணிக்கோங்க, யுவர் வாட் அலோட், எதை அலோவ் பண்ணணும் விண்டு டு ஸ்ட்ரீம் த்ரூனா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அது விண்டு வந்து நம்மளுக்குள்ளே தாண்டி போகுன்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. வாட் ஷுட் யூ இமேஜின் ஹேவிங் ஆன் யோர் பேக்னா கண்டிப்பாக அந்த டைனி லிட்டில் விங்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டேக் அ நியூ ஸ்டெப் வித் இமேஜினரி விங்ஸ்னால் கண்டிப்பாக கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த விங் இருந்தால் என்ன ஆகும், விங் இருந்தாலே என்ன குதிச்சு தானே போவோம், இல்லை குதிக்கும் இல்லை, லைட்டு பவுன்ஸ் ஆகும் இல்லையா. அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அட்வென்ச்சர்ஸ் வந்து இதோட கான்ட்ராஸ்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜக்ஸ்டா பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, பேட்டர்ன் ஆஃப் ஹேபிட்டோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஸ் யூஸ்ட் அட் த எண்ட் டு ஹேவ் த ரைட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரதுக்காகனா கரெக்டான ஷேட்ஸை யூஸ் பண்ணுன்ற ஒரு குட்டி மெட்டாஃபர் வந்து அந்த இடத்துல இருக்குது. மேஜர் லிட்டரரி டிவைஸ் இங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மனுஷன் மாதிரி அதை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு சொல்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே பர்சானிஃபிகேஷன் தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. இதை தாண்டி இவரை பற்றி சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இதையும் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். கீழே PDF இருக்குது. ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.